மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, கேட்போம். அவருக்கு என்னன்னா தன்னுடைய ஆளுமைக்கு நிகரா இன்னொரு ஆள் வளர்றத அவர் விரும்பல. இங்க பிஎம்கேன்றது ஒரு குட்டி பாஜக தான். அது குட்டி பாஜகவா நீ ஏன் இருக்கிற, நீ முழு பாஜகவா மாறுன்னு சொல்லிட்டு பிஜேபி முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை தன்மையப்படுத்த பார்க்குது. திராவிட கட்சிகளோட நம்ம கூட்டணி வைப்பது என்பது தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம்னு பேசினவர். டயர் நக்கிகள் நாங்க ஏடிஎம்கே கட்சியை பார்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு பிஎம்கே அங்கீகாரத்தை இழந்து நிற்குது. வன்னியர் சமுதாயம் அல்லாத மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றதை விட வன்னியர் சமுதாய மக்களே பாமகவை நம்புறது கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தோழர். கிட்டத்தட்ட இப்ப அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்பு, கிட்டத்தட்ட அப்பா மகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணக்கு தான் சில மாத காலமாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொடர் நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையா, அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது? அதாவது நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்றத விட மக்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து இது அணுகணும்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ரெண்டு விஷயம் இதில் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு ஒரு அரசியல் கட்சியில் ஃபர்ஸ்ட் விஷயம் அன்புமணியுடைய கேரக்டர். இப்போ ராமதாஸ் அவர்களே அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அன்புமணி அவங்க அவங்க அம்மா மேலே பாட்டில் கொண்டு வீசினாரு அப்படின்ற மாதிரி அவருடைய கேரக்டரை புரிஞ்சிக்க முடியுது. எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பாரு. ஒரு பக்கம் புராண கதைகளை பேசி நெருப்புல இருந்து வந்தவங்க நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு அரசியலை பேசுறதா, ஒரு பக்கம் சயின்ஸுக்கு அகேன்ஸ்டா பேசக்கூடிய ஒரு அன்புமணி பொலிட்டிக்கலா கேரக்டர் வைஸ் தான் வீட்டில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத அவருடைய கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி எப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்கும், பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி நடந்திருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அதை அவரே சொல்றாரு. எங்க மனைவி தான் சொன்னாங்க, நம்ம பிள்ளைக்கு நான் அமைச்சர் பதவி கொடுக்கும் பொழுது நான் யோசிச்சேன், அன்புமணிக்கு இதை கொடுக்கலாமான்னு யோசிக்கும் பொழுது அவங்களுடைய அன்புமணியுடைய அம்மா தான் நம்ம பிள்ளைக்கு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதா அவரே சொல்றாரு. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தலைவர் பதவியை கொடுக்கும் பொழுது இவர் மகாபலிபுரத்தில் இருந்ததாகவும், அந்த சூழ்நிலையில அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு கட்சி பொறுப்பை இனிமேட்டிலிருந்து தலைவரை அன்புமணி அவர்களுக்கே ஏற்று நடத்தட்டும் அப்படின்னு சொன்னதாகவும் அதை அவர் ஏற்கவும் செஞ்சிருக்கிறார். அப்போ அவர் அரசியல் கட்சியில ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் பொறுப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அது எப்படி நடந்திருக்குது? ஜனநாயக பூர்வமா நடந்திருக்கா? கட்சியில எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டு அது நடந்திருக்குதா அப்படின்றத நடக்கல அப்படின்றத அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த கருத்து மோதல்ன்றது ஒரு ஐடியாலஜிக்கல் ரிலேட்டடா? ஒரு பையனை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் லீடரை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், அவர் மேல இருக்கிற ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம தெரியப்படுத்துறோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் தெரியப்படுத்தலாம்? இந்த பாமகவுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை இது, இந்த கொள்கைக்கு நேர் எதிராக அன்புமணி அவர்கள் நடக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்கலா பின் பாயிண்ட் பண்ணி அவர் மேல இவரால் ஒரு கிரிட்டிக்ஸை வைக்க முடியுமான்னு கேட்டா அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க குடும்பத்துக்குள்ளவே பொறுப்பு போடுற ஒரு இஷ்யூவும் அது சம்மந்தப்பட்டே தான் அவங்க பேசுறாங்க. அது சம்மந்தப்பட்டு தான் அவருடைய அதிருப்தியை தெரியப்படுத்துறாரு. அவருக்கு என்னன்னா தன்னுடைய ஆளுமைக்கு நிகரா இன்னொரு ஆள் வளர்றத அவர் விரும்பல. ஆனா இவருக்கு என்னன்னா அவருடைய மகளுடைய பையனை கொண்டு வரணும், கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வரணும், அடுத்த லீடரா அவர் எமர்ஜ் ஆகணும் அப்படின்றது இவருடைய விருப்பம். ஸோ இதுல மக்களுக்கு எந்த பயணமும் கிடையாது, இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டு கூட்டணி வைக்கிறதுலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலேயோ ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டு ஒரு மோதல் ஏற்படுதான்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது. இவர் முரண்படுறாரு. எங்க பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சதுல எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ராமதாஸ் அவர்களை அண்ணாமலை சந்திக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் கொடுப்பாங்க, கூட்டணியுடைய ஒப்பந்தத்தை கொடுக்கும் பொழுது கூட ராமதாஸ் அவர்கள் எழுந்து கேட்பாங்க, இது என்ன விஷயம் என்று கேட்கும்பொழுது அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியை பற்றி கேட்கும் பொழுது கூட அவர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு எழுந்து உள்ள போனதாகவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கன்வின்ஸ் பண்ணி தான் திருப்பி அதில் ஒப்புக்கு அதில் அக்செப்ட் பண்ண வச்சாங்க அப்படின்றதுலாம் நம்ம நியூஸ்ல பார்த்தோம்.
ஸோ முழுக்க முழுக்க வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லயும் எப்படி வளர்ந்துருக்குதுன்னா, ஹிந்துத்துவ ஹார்ட்கோர் அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்கை ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கும். அது சைமல்டேனியஸா இன்னொரு வேலை என்ன பார்க்கணும்னா, ஆல்ரெடி அங்க எக்ஸிஸ்டிங்ல ஒரு வலிமையா இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி மேல டிராவல் பண்ணி அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை இல்லாம பண்ணி அந்த இடத்துல வளரணும்னு நினைக்கும். கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவர் அவர்கள் பிஎம்கே மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இங்க பிஎம்கேன்றது வந்து ஒரு குட்டி பாஜக தான். அது குட்டி பாஜகவா நீ ஏன் இருக்கிற, நீ முழு பாஜகவா மாறுன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை தன்மையப்படுத்த பாக்குது. இதை ஒரு பாயிண்ட்ல வந்து உணர்ந்துகிட்ட ராமதாஸ் அவர்கள் அது வந்து நீங்க வந்து சரியான ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறது இல்ல, நீங்க கட்சியை வந்து நான் அங்கீகாரத்தோடு உங்ககிட்ட ஒப்படைச்சேன், ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை இழந்து நிக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த முக்கியமான டிசிஷன் தான். அவர் அதில் ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, பாஜகவோட நீங்க கூட்டணி வைக்கலன்னா நீங்க வந்து நீங்க வந்து கொல்லி வைக்க வேண்டியதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதா வந்து வெளிப்படுத்துறாரு. என்ன ஒரு அப்படி ஒரு தேவை இருக்கு? இங்க வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல? இல்ல பாஜக ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுட்டு இருக்காங்க, பிஎம்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ஜாயின் ஆனோம்னா தமிழ்நாட்டுல பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஓட் பேங்க் இருக்கா? பாஜகவோட யார் கூட்டணி வச்சாலுமே ஒரு பெரிய சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழல்ல தான் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் வைக்கலன்னா நீங்க வந்து கொல்லி போட வேண்டியதுதான் இருக்கும் அப்படின்ற கூடிய அளவுக்கு அன்புமணி அவர்கள் பேசுறாருன்னா, அப்போ பாஜகவால அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அரசியல் களத்துல வந்து யூகத்தின் அடிப்படையில வந்து பாஜக இப்படியான நிர்பந்தத்துக்கு சில கட்சிகளை உள்ளாக்குதுன்னு பேசப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாமகவையும் அப்படி செய்திருக்க கூடும்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்ப இவர் சொன்னதன் மூலமா அது வெளிவந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? யூகம்லாம் கிடையாது. இது வந்து என்னது, இல்ல அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரியாத பட்சத்துல நம்ம அரசியல் களத்துல நம்ம பாக்குறோம்ல, அடுத்தடுத்த நிகழ்வுகளை பாக்குறோம்ல. இது யூகன் சொல்றதை விட அது ஒரு பிரிசம்ஷன் சொல்றதை விட இது நடந்திருக்கிறது உண்மைதான். ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறாத ஒரு இடத்துல கூட பாஜக ஆட்சி பிடிச்சிருக்கு. நீங்க பல இடங்கள்ல அருணாச்சல பிரதேசத்துல, கர்நாடகால, மணிப்பூர்ல பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். பாஜக எப்படி அந்த மாநில கட்சிகளை வந்து ஒண்ணும் இல்லாம அழிச்சிட்டு அந்த இடத்துல ஆட்சி பிடிச்சிருந்து. நீங்க ஏன் அவ்வளவு போறீங்க? மற்ற மாநில விவகாரங்களை கேட்கல, தமிழ்நாட்டுக்குள்ள நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஏடிஎம்கேல முதல் ஃபிக்ஷன் எங்க ஏற்பட்டுச்சு? ஓபிஎஸ் அவர்கள் வந்து நடத்தின தர்ம யுத்தம் தான். இப்போ அந்த ஓபிஎஸ் நடத்தின தர்ம யுத்தத்தை யார் நடத்த சொன்னதா பின்னால தெரிய வந்தது. துக்ளக்குடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து பப்ளிக் மேடையில சொல்றாரு, நான் தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து தர்ம யுத்தம் நடத்த சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபி பின்புலத்தில் இருக்கிறவங்களும் ஒரு கட்சிக்குள்ள எப்படி உள்ள புகுந்து அந்த கட்சியை பிளவுபடுத்துவாங்க, எப்படி வீக்கெண்ட் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்தி எப்படி பாஜக இங்க வளர நினைக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். பல அரசியல் கட்சிகளை அவங்க அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. பிஎம்கேவையும் அவங்க தன்மையப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களை, தொண்டர்களை, அவங்க பின்பற்றக்கூடியவங்க, அந்த மக்களை இவங்க என்னவா தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க? அந்த மக்களை எப்படி இவங்க ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? தன்னை யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா? இல்ல அவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுடைய அவங்கள ஒடுக்கிறதுக்கு, அவங்கள வந்து அவங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைக்கிறதுக்கான ஒரு உளவில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம பழசெல்லாம் மறந்துட முடியாது. திராவிட கட்சிகளோட நம்ம வந்து கூட்டணி வைப்பது என்பது தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம்னு பேசினவர் அவர். ரொம்ப வந்து கொச்சையா விமர்சிச்சாங்க. டயர் நக்கிகள் நாங்க ஏடிஎம்கே கட்சியை பார்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு, புஜத்தை உயர்த்தி கொண்டு நடக்கணும், நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல பேசினாங்க. பெரியார் பாலிடிக்ஸை பேசின தமிழ்நாட்டுல, பார்ப்பன எதிர்ப்பு பேசின ஒரு பாலிடிக்ஸ் பேசின தமிழ்நாட்டுல தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார் ராமதாஸ். பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க பிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. அவங்க லவ் ஜிகாத்ன்னு சொல்லுவாங்க, இவங்க நாடக காதல்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய இஸ்லாமா போபியாவை பத்தி பேசுவாங்க, இவங்க வந்து தலித் போபியாவை பத்தி பேசுவாங்க. தலித் மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் பரப்புவாங்க. பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் கிடையாது. அப்போ பிஎம்கே கிட்ட இருக்கிற அந்த கூட்டத்தை பிஜேபி ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடும். ஏன்னா எல்லா இடங்களிலுமே அவங்களுக்கு சிங்க் ஆகும். அவங்களை அப்படித்தானே நீங்க தயார்படுத்தி வச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் அரசியல் கட்சி நடத்துறீங்க, அந்த மக்களை நீங்க எப்படி தயார்படுத்தி வச்சிருக்கீங்க? இந்த புள்ளியில தான் வந்து ராமதாஸ் வேறுபட்டு எங்க நம்ம கட்சி கரைஞ்சிருமோ அப்படிங்கறதுல சுதாரிக்கணும்னு நினைக்கிறாரோ. அதுக்காக தான் வந்து அவர் ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துறாரு. ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸுங்கிறது வந்து நேச்சுரல் அலையன்ஸ், நம்ம சேர்ந்திருந்தா குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 தொகுதியில கைப்பற்றி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கோட்டை வந்து சொல்றாரு. அப்படின்னும் பொழுது உண்மையிலே ஒரு ஐயம் வந்து பல காலமா இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில காலமாவே இவர்கிட்ட தலைமை பொறுப்பை கொடுத்ததுல இருந்தே அந்த ஒரு ஐயப்பாடு இருந்துகிட்டு இருக்கும். கட்சி முற்றிலுமா கைவிட்டு போயிடுமோ இல்ல கரைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கும். ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா,
பொலிட்டிக்கலி நம்மளுக்கு மேல நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம்னா நம்ம மேல வழக்கு போடுவாங்க, நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை ஒடுக்குவாங்க. அந்த விஷயத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டியதுதான் இருக்குன்ற கள சூழலை தெரிஞ்சவர் ராமதாஸ் அவர்கள். இது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் மேல வந்து ஆல்ரெடி மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்ததுல வந்து சிபிஐ வழக்கு இருக்கு. அப்போ அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ அந்த வழக்கு சம்பந்தமா அவரை வந்து பிஜேபி அதை வச்சு அவங்க வந்து அவங்கள பயமுறுத்துறாங்களா, அச்சுறுத்துறாங்களா அப்படின்றதுக்கு வந்து இதே ராமதாஸ் மேல அந்த வழக்கு இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவார். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதுக்கு ஈல்ட் ஆகுறாரு. பிஜேபியோட அந்த இடத்துல தான் அவர் ஈல்ட் ஆகுறாரு. ஆனா ரெண்டு பேருக்குமே ஐடியாலஜி பர்ஸ்பெக்டிவ்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி அவரை வளர்த்து வச்சிருக்கீங்களோ அவர் அப்படிதான் நடந்துக்கிறாரு. நீங்க வந்து ரெண்டு பேருமே சயின்ஸ் படிச்சவங்க, ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் டாக்டர். ஆனா நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களை பின்பற்ற வரவங்க கிட்ட புராண கதைகளை சொல்லி கொடுக்குறீங்க. நம்ம எல்லாம் நெருப்புல இருந்து வந்தவங்கன்றீங்க. ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 1 இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னாரு. ராமதாஸ் அவர்களை வந்து முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அவரை நம்பினாங்க. அவர் பின்னால போனாங்க. பெரிய லெவல்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து அவர் கொண்டு வருவாருன்னு நம்பினாங்க. ஆனா அப்படிப்பட்ட ராமதாஸ் அவர்கள் பிற்காலங்கள்ல அந்த சனாதன கோட்பாட்டுக்கும் பிஜேபியுடைய அந்த அஜெண்டாக்கும் அவர் ஈல்ட் ஆயிட்டாரு. 1 இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா அப்ப தமிழர்கள்ல 1 இயர் அல்லாத மக்களை நீங்க அந்நியரா பாக்குறீங்க. நீங்க வந்து ஒரு சைனால இருக்கிறவங்களோ, ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்களோ, அமெரிக்கால இருக்கக்கூடியவங்களோ, நீ அந்நியர், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்களோ நீ அந்நியரா பார்த்தோம்னா ஒரு லாஜிக் இருக்கு குறைஞ்சபட்சம். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பேசின ஒரு தமிழ் பண்பாட்டுல இருந்து வந்தவர் 1 இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னா அப்போ 1 இயர் அல்லாத மக்களை நீங்க யாரவா பாக்குறீங்க? அப்ப இந்த அரசியல் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மக்கள் மட்டத்தில் எடுபடாது. அப்படிதான் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகி பல இடங்கள்ல வந்து அவர் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் அதில் இந்த தருமபுரி கலவரத்துக்கு அப்புறமா நீங்க ராமதாஸ் அவர்களுடைய வீழ்ச்சியை பார்க்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எழுச்சியை பார்க்கலாம். அவர் அந்த இடத்துல எடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ராமதாஸ் அவர்கள் கட்டமைச்சாரு. எங்க தலைவர் நினைச்சிருந்தா தலித் கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கலாம், தலித் மக்களை போலரைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இதுதான் ஆர்எஸ்எஸ் விரும்புது. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா என்னன்னா, நீ உன் கம்யூனிட்டியா நீ ஆர்கனைஸ் ஆகு, நீ உன் கேஸ்டா ஆர்கனைஸ் ஆகு அப்படின்றாங்க. ஆனா எங்க தலைவர் என்ன பண்ணாருன்னா, டெமோக்ராட்டிக் போலரைசேஷனை கையில் எடுத்தாரு. ஜனநாயக பூர்வமா மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா நாங்க வந்து எவால்வ் ஆயிருக்கிறோம். பிஎம்கே என்னவா இருக்கிறாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தலைமை போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பிஎம்கே அங்கீகாரத்தை இழந்து நிக்குது. ஒரு பக்கம் வந்து கட்சியை வந்து எப்படியாவது நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இப்படியான சண்டைக்கு மத்தியில வந்து வெளியில வந்து பேசுறாரு ராமதாஸ். அது மேலும் பலவீனப்படுத்தாதா பாமகவை? நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் சர்வே நோக்கி செல்லாதா? இப்படியான ஒரு சூழல் வந்து கட்சிக்குள்ள இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரியான டிசிஷன் எல்லாம் மேக் பண்றாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சமூகத்துக்கு முன்னாடி வைக்கும் பொழுது இந்த கட்சியை நம்பக்கூடியவர்கள் நம்பகத்தன்மையிலிருந்து வெளியில வந்துட மாட்டாங்களா? அந்த நம்பகத்தன்மையை பாமக மேல எப்போ இழந்துட்டாங்க. யார் இழந்துட்டாங்கன்னா, வன்னியர் சமுதாயம் அல்லாத மக்கள் இழந்துட்டாங்கன்னு சொல்றதை விட வன்னியர் சமுதாய மக்களே பாமகவை நம்புறது கிடையாது. பாமகன்றது வந்து ஒரு குடும்ப கட்சியா மாறி போச்சு. அவங்களுடைய முழுக்க நலனே வந்து அவங்களுடைய குடும்ப நலன்ல மட்டுமே தான் இருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறதுலயே பார்லிமெண்டேரியன்லயே புவர் அட்டனன்ஸ் உடைய பார்லிமெண்டேரியன் யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். உங்களுடைய பிரதிநிதியா தானே நீங்க அங்க போறீங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை ஏதாவது அங்க பேசியிருக்கிறீங்களா? பாஜக ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாச்சு ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு அவங்க உயர்த்தி கொடுத்திருக்காங்களா? கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா, இடஒதுக்கீடு நீ எதுல கிளைம் பண்ண முடியும்? சாவரிங் அத்தாரிட்டிஸ்ல கிளைம் பண்ண முடியும். அப்போ பப்ளிக் செக்டாரே இல்லாத ஒரு நிலையை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாறா யாருமே இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போராட்டம் நடந்ததா? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்ததா? எங்கேயாவது கோரிக்கை வச்சாங்களா? மக்கள் வந்து அப்படியே வெகு திரண்டு போராடினாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. அப்ப அவங்க யாருக்காக ஒர்க் பண்றாங்க? அந்த கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டு ஓபிசி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்காம, தமிழ்நாடு நலன் சார்ந்து முக்கியமான மசோதாக்கள் வரும்போது ஆப்சென்ட் ஆயிடுறது, இல்லைன்னா எதிர்த்து பிஜேபிக்கு ஃபேவரா ஓட் போடுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது எப்படி அவங்க மேல ஒரு நம்பகத்தன்மை வரும்? ஒரு கிரெடிபிலிட்டின்றது எப்படி வரும்? அப்போ வன்னியர் சமுதாய மக்களே அவங்க மேல நம்பிக்கை எடுத்துட்டாங்க. தமிழ் மக்கள் நம்பிக்கை எடுத்தாங்கன்றதுலாம் அதெல்லாம் எப்போ நடந்துச்சு. வன்னியர் சமுதாய மக்களே பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப நம்புறது கிடையாது. அவங்க வந்து முழுக்க குடும்ப நலனுக்காக தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போஸ் பண்றது, ராமதாஸ் அவர்கள் வந்து பப்ளிக் வியூல எக்ஸ்போஸ் பண்றாருன்றது இதுதான் அவருடைய லாஸ்ட் சான்ஸ். வேற வழி இல்லை. கட்சி மொத்தமா இப்ப யார் பின்னால இருக்கு? நீங்க ஐயா தான், நான் உங்களை மதிக்கிறோம், உங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறோம், அதோட நீங்க ஓரம் போயிடுங்க. ஆனா ஃபியூச்சர்ன்றது அந்த கட்சிக்கு யாரா இருக்கிறா? யார் முகமா இருக்காங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முகமா இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியே இன்னைக்கு யாருக்கு பின்னால இருக்கு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலதான் இருக்கு. இதுலயும் ஒருபடி மேல சொல்லணும்னா, அந்த மாநாட்டுடைய பேச்சுக்கு அப்புறமா அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால ராமதாஸ் அவர்களை ரொம்ப கொச்சையா விமர்சிச்சு எழுதினாங்க.
நீங்கெல்லாம் வந்து பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிய காலம்லாம் ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்க பேசுனது போதும், வாய மூடுவீங்களான்ற அளவுக்குலாம் அவங்க வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவருக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் இதுதான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சை கேட்கறது கிடையாது. கட்சியில ப்ரியாரிட்டி குறைஞ்சு போச்சு. கட்சியுடைய அங்கீகாரமும் ரத்த ஆயிடுச்சு. இவரால பொலிட்டிக்கலா ஹோல்டு பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்ததா வந்து வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்றது தான் அவர் அது வெளிப்படுது. ஆனா இந்த இடத்துல தான் நான் என்னவா பார்க்குறேன்னா, பிஜேபி உடைய வந்து டேக் ஓவர் வந்து பிஎம்கே மேல இருக்கும் அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன். ஏன் அப்படி நான் யூகிக்கிறேன்னா, எங்கெல்லாம் பிஜேபி வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ, ஒரு கூட்டணின்னா 2 கட்சியும் வலிமை பெறணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கிட்ட இருந்து, அதாவது கான்ட்ராக்ட்ல குயிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன எனக்கு என்னன்ற மாதிரி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றதால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்றாரு, இந்த ஆட்சி உங்களால் அமைந்தது, நீங்க நீங்க கட்டளையிடுங்க, நான் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களோட தலைவரை மேடையில் வச்சுட்டு பேசினாங்க. அப்போ திமுகவுக்கு விசிகாவுடைய ஓட் டிரான்ஸ்பர் நடந்திருக்கு, டிஎம்கே உடைய ஓட் டிரான்ஸ்பர் விசிகாவுக்கு நடந்திருக்கு. 2 கட்சியும் வலிமை அடைஞ்சிருக்குது. இப்போ ஒரு கூட்டணி, ஒரு அலையன்ஸ்னாலே வலிமை பெறணும். இல்ல அது திமுக முதன்மையான கட்சி, அதனால வந்து ஓட் டிரான்ஸ்பர் எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்படின்னு போது, இவங்க 2 பேருடைய பாக்கெட்ஸுமே வெவ்வேறு இருக்கும்போது அங்க ஓட் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது 2 பேருக்குமே பலன் இல்லாத ஒரு கூட்டணி மாதிரி தான் அப்பவே கட்டமைக்கப்படுது. பலன் இருக்குது, நேரடியான அரசியல் பலன் கிடையாது. இவங்களுக்கு வந்து வேற பலன் இருக்கு. இவங்களுக்கு வந்து பண ரீதியான பிரதிபலனும் இல்ல வந்து வேற பதவி ரீதியான பிரதிபலனும் இருக்கு. எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல இவங்க பெனிஃபிட் அடையலன்றதுதான் உண்மை. மக்கள் மன்றத்துல இவங்க அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் 2011 அதற்கு முன்பு காலகட்டங்கள்ல பாமக வந்து ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்கனாக்கா அது வெற்றி கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் இருந்தது இல்லையா? இப்ப அது வந்து கடந்த காலங்கள்ல இல்லாம போயிடுச்சு. ஒரு 10 வருடங்களா 15 வருடங்களா இல்லாம போயிடுச்சு. வருகிற தேர்தலை வந்து பாமக சந்திக்கிற பொழுது அந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கேப்பபிலிட்டிங்கிறது இன்னும் குறைஞ்சிருமா, இல்லாம போயிடுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த பிணக்கு, ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அப்ப இந்த பிணக்குக்கு நடுவுல அவங்களுடைய கேப்பபிலிட்டி இன்னும் குறைஞ்சிரும்னு பாக்குறீங்களா? ராமதாஸ் அவர்கள் பின்னால இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய அந்த ஏஜ் ஃபேக்டரை நீங்க பார்க்கணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டரை நீங்க பாருங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடியவங்க தொடக்க காலகட்டத்தில் அவரோட டிராவல் பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க்கு, அவங்க எவ்வளவு வால்யூம் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்றதை விட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டர், அவங்க எவ்வளவு வால்யூம் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி வந்து அடுத்தது எப்படி எமர்ஜ் ஆகும், அந்த கட்சிக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு கட்சிக்கு எப்போ லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவு நாள் இருக்குன்னா ஐடியாலஜிக்கல் பேஸ்ல அந்த கட்சி ஃபங்க்ஷன் ஆகணும். புராண கதைகள் பேஸ்லையும் கட்டுக்கதைகள் பேஸ்லையும் இல்லை வந்து கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனாவோ ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டை மட்டுமே போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தாவா அதோடைய வாழ்நாள்ன்றது ரொம்ப ரொம்ப வந்து சொற்பமான ஆயுசு தான். அப்போ ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம்ல பிஎம்கே என்ன ரோலை பிளே பண்ணியிருக்கிறாங்க? பெரியார் பாலிடிக்ஸை பேசுறாங்களா, கம்யூனிசம் பாலிடிக்ஸை பேசுறாங்களா? அவங்க கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே பேசினவங்க இப்ப பேசல. அப்ப பேசலன்னா அதுதான் அது அங்கதான் நாங்க எங்க டிஃபர் ஆகிறோம்னா, தொடக்க காலகட்டத்துல பேசினாங்க, அதுக்கப்புறமா வரும்போது அவங்க ஏன் பேச மறுத்தாங்க அப்படின்னா, மக்களை எஜுகேட் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா மக்களை உணர்ச்சி வசப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. உணர்ச்சி வசப்படுத்துறவன் வந்து லீடரே கிடையாது, அவனை அறிவு வசப்படுத்த வைக்கணும், அவன் தான் ஒரு லீடரா எமர்ஜ் ஆக முடியும். அப்போ அந்த மக்களை நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? அவங்க அந்த மக்கள் கிட்ட இயல்பா ஆண்டாண்டு காலமா இங்க இருக்கிற சனாதன பிராக்டிஸ்ல அவங்ககிட்ட வந்து ஒரு கேஸ்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு. அதை நான் வந்து என் அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிற கட்சி தற்காலிகமா அங்கீகாரம் பெறும், ஒரு பெரிய லெவல்ல ஒரு எழுச்சியா வரும். ஆனா அது ரொம்ப சொற்பமா அதுவாக அமைங்கி போயிடும். அப்போ அந்த மக்கள் கிட்ட சனாதன உணர்வு சைக்கலாஜிக்கலா இருந்தா கூட, அது ஒரு சோசியல் பிராக்டிஸ்ல இருந்தா கூட, அந்த மக்களை எஜுகேட் பண்ணி ஜனநாயகப்படுத்தணும். அந்த ஜனநாயகப்படுத்துற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் லீடர்ஷிப்கே அழகு. நீ அவங்களை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறீங்களா? தலித் மக்களுடைய குடியிருப்புகளை எப்படி தாக்கணும், எப்படி கொளுத்தணும், எப்படி அவங்க மேல வன்முறையை கட்டமைக்கணும், அது மூலியமா எப்படி ஒரு ஆன்டி தலித் சைக்காலஜியை உருவாக்கணும், அது மூலியமா எப்படி ஒரு ஓட் போலரைசேஷன் பண்ணணும், நம்ம எப்படி அதிகாரத்தை கைப்பற்றணும், ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு பிஎம்கே லாஜிக்கான ரீசனை ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல பேசியிருக்காங்களா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் குறைஞ்சபட்சம் பிஎம்கே வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்கல்ல, தமிழ்நாடு நலன் சார்ந்து ஏதாவது ஒரு மெமரண்டம் போட்டுட்டு போனாங்களா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எப்படி மக்கள் நம்புவாங்க? எப்படி அதுக்கு ஃபியூச்சர் இருக்கும்? பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு ஃபியூச்சர்ன்றது கிடையவே கிடையாது. நான் எதனால நான் அப்படி சொல்றேன்னா, ராமதாஸ் அவர்கள் அது முன்ன சுருங்கி ஒரு சாதி சங்கமா தான் மாறி நிற்கும். ஒரு கட்சி பெரிய லெவல்ல வந்து எவால்வ் ஆகணும்னா நீங்க அப்படியே வந்து ஜனநாயக டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸை பேசணும். பிஜேபி வளருதுன்னா அதுக்கு காரணம் வேற. பிஜேபி இந்தியா முழுவதும் வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு அரசியல் எடுக்கிற மத அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. நீங்க கம்யூனிட்டி அரசியலை அப்படி பரந்த பட்டத்துல எடுக்க முடியாது.
அது ஒரு சுருங்கிடும். இன்னைக்கு பாமகக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் வியூ என்ன, ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல தான் அவங்க வலிமையா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்டமைப்பு இருக்கு. நீங்க எந்த கிராமத்துக்கு போய் பார்த்தாலும் அங்க திமுக அதிமுகக்கு கிளை இருக்குதுன்னா விசிகாக்கும் முகாம் இருக்கும். அப்போ நாங்க தமிழ்நாடு முழுவதும் எப்படி நாங்க கட்டமைச்சிருக்கிறோம்னா, தலித் மக்களை போலரைஸ் பண்றது மட்டுமே எங்களுடைய இலக்கு கிடையாது. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கணும், டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை யூனிட்டி பண்ணணும். அதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ரொம்ப கடினமான பாதை. அது நம்ம அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் அதுதான் வந்து பெரிய லைஃப் ஸ்பேன் கொடுக்கும் அந்த கட்சிக்கு. கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, பாஜக வந்து கடுமையா ஒரு வேலை செய்யறாங்க. அதாவது எப்படியாவது திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டணியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சி இறங்கியிருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்துட்டாங்க. இப்ப பாமக, தேமுதிக எல்லாரையும் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வர வைக்கணுங்கிற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா? இப்ப சமீபத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது நயினார் நாகேந்திரன் கிட்ட இந்த இஷ்யூ பத்தி. அவர் வந்து அதற்கு பதில் சொல்லல. உட்கட்சி விவகாரத்துல நாங்க வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னமும் கூட்டணியில இருக்கா பாமக அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்த தள்ளியிருக்கலான்னு பாக்குறாங்களா, இல்ல எப்படி இந்த கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கறத பாக்குறீங்க? அதாவது திமுக கூட்டணி முதல்ல வந்து உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னதே வந்து பொய். பாஜகவுடைய நேச்சரு பொலிட்டிக்கல் கேரக்டர், பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் கேரக்டரு எந்தெந்த மாநிலத்துல வலிமையா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட்டு அங்க ஒரு ஃபிக்ஷனை ஏற்படுத்தி அங்க ஒரு பாலிடிக்ஸ் ஏற்படுத்தி அதன் மூலியமா அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய நேச்சர். அதுவும் முதல்ல போய் அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஏடிஎம்கே இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து 3ஆ பிரிஞ்சு இருக்குன்னா அதுக்கு காரணமே பிஜேபி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிஎம்கே உடைய அலையன்ஸை உடைக்கிறதுக்கான முயற்சியை பல இடங்கள்ல அவங்க மேற்கொண்டாங்க. அதுக்கு துருப்புச்சிட்டா எங்களுடைய தலைவரை பயன்படுத்தினாங்க, விசிகாவை பயன்படுத்தினாங்க. இங்க வந்து தலித் அகேன்ஸ்ட் கிரைம்ன்றது வந்து திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்கிற மாதிரியான ஒரு உளவியலை கட்டமைச்சாங்க. முதல்ல அதுவே போய் தலித் அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய கிரைம்ஸ் வந்து இந்தியா முழுவதும் நடக்குது. குறிப்பா பாஜக ஆளுகிற மாநிலத்துல அதிகமா நடக்குது, தமிழ்நாட்டிலே நடக்குது. இந்த இடத்துல விசிகா ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா அமைதியா கடந்து போறாங்களா, இல்ல கூட்டணியில இருந்துகிட்டே விசிகா வந்து திமுக எதிர்த்து பேசுறாங்களான்றது தான் பார்க்கணும். ஆனா அப்படி இல்லாம எங்க தலைவரை பயன்படுத்தி தலித் கிரைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இவரு திருமா அவர்கள் கூட்டணியில இருந்து வெளியில வரணும், பல விஷயங்களை எங்களை சுத்தி வந்து அரசியல் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னாங்க. அதுல எதுலையுமே அவங்களால ஜெயிக்க முடியல. பிஜேபியால திமுக அலையன்ஸை வந்து உடைக்க முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக கூட்டணியுடைய பலமா இருக்கக்கூடிய ஓட் பேங்க் எது, மைனாரிட்டிஸ் உடைய ஓட் பேங்க், முஸ்லிம்ஸ் உடைய ஓட் பேங்க், கிறிஸ்டியன்ஸ் உடைய ஓட் பேங்க், தலித்ஸ் உடைய ஓட் பேங்க். அப்ப இந்த ஓட் பேங்க் நிச்சயமா பிஜேபி அலையன்ஸுக்கோ போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்பவுமே முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க மாட்டாங்க, நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்களுடைய பாதுகாப்பை பார்ப்பாங்க. அப்போ அவங்க திமுக வாக்கு வங்கியுடைய பலமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த 3 செக்டார் தான். இப்போ இந்த 3 செக்டாருடைய ஓட்டை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்பாய்லர்ஸை உருவாக்கணும். அந்த ஸ்பாய்லர்ஸ் என்னவா இருக்கணும்னா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி தெரியணும். பெரியாரை பேசணும், அம்பேத்கரை பேசணும், எல்லாரையும் பற்றி பேசணும். பிஜேபிக்கு எங்களை லைட்டாக விமர்சிச்சுக்கங்க, திமுகவை கார்னர் பண்ணி விமர்சிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸை உருவாக்கி ஓட்டை வந்து பிரிக்கக்கூடிய வேலையை பிஜேபியுடைய அசைன்மெண்ட். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் பிஜேபியால் வந்து டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியாது. ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்கல்ல, அந்த கூட்டணி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவுக்கு போகிற ஓட் டிரான்ஸ்ஃபரை உடைக்கிறதுக்கான வேலையில் பிஜேபியுடைய அசைன்மெண்ட்டை இங்கே விஜய் செயல்படுறாரு. விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி உருவாக்குறதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே இல்ல இந்த மாதிரி நம்ம ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அவங்க ஈஸியா டேக்கிள் பண்றாங்க. நீங்க புதுசா கட்சி தொடங்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்க பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்றீங்க. கமலையும் இப்படிதான் விமர்சிச்சிங்க. இன்னைக்கு வந்து உங்க டீம்ல மெயின் ஆளா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல, டேக்கிள் பண்றதுக்கான வழிவகை நம்ம ஈஸியா கொடுத்துருக்கோம்ல. இல்ல அப்படி கிடையாது. இப்போ இதுல எந்த இடத்துலன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு யார் காரணமானவங்களோ அவங்கள விமர்சிக்கிறாரா, இல்ல வந்து ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசுறாரா அப்படின்னு நீங்க பாருங்க. இப்போ திமுக மேல எல்லா விஷயத்திலுமே விஜய் உடன்பட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க திமுக விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. பிஜேபி வந்து ஒரு நீங்க எந்த லெவல்ல விமர்சிக்கிறீங்க, திமுக எந்த லெவல்ல விமர்சிக்கிறீங்க, இஷ்யூ ரிலேட்டடாவே நீங்க பார்க்கலாமே. இப்ப நீட் எக்ஸாம் விஷயத்துல பத்தி பேசினார். இப்ப நீட் எக்ஸாம் விஷயத்துல பத்தி பேசும்போது அவர் என்ன யாருடைய வாய்ஸா பிரதிபலிக்கிறாரு? இதுக்கு முன்பு சீமான் அதை பேசியிருக்கிறாரு, பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அதை பேசியிருக்கிறாங்க. நீட் ஒண்ணுதான் படிப்பா, முதல்ல நீட்ன்றது ஒரு படிப்பு கிடையாது, நீட்ன்றது ஒரு எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது அவ்வளவுதான், அது ஒரு டிகிரியே கிடையாது. விஜய் அவர்கள் பேசும்பொழுது நீட்டை ஒரு படிப்புன்னு சொல்லி குறிப்பிடுறாரு, அப்படி கிடையாது, அது ஒரு எக்ஸாம். அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடியவங்களை நீங்க விமர்சனம் பண்ண. நான் என்ன கேக்குறேன்னா, இப்படியான விமர்சனங்கள் கமல் மீது வைக்கப்பட்டது இல்லையா, அவரை பி டீம்னு சொன்னோம் இல்லையா, அப்படி மக்கள் பார்வையில இப்படி போயிடாதா? இவங்க வந்து புதுசா கட்சி தொடங்கினாலே அவங்கள
பி டீம்னு அடையாளப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற புரிதலுக்கு போயிடும். எல்லாரையும் இந்த இஷ்யூவே விட்டுருவோம், நம்ம பொதுவா கேட்கறேன். நான் கேட்கறது எல்லாரையும் அப்படின்னு நம்ம சொல்லல இல்ல. யார் நிறைய பேர் அரசியல் கட்சி நடத்துறாங்க, தொடங்கி இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னாக்கா, இப்ப கமல் வந்துட்டாரு இல்லையா அவங்க கூட்டணிக்கு, அவர் பி டீம் தானே, பிஜேபியுடைய பி டீம் தானே அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்றாங்கல்ல. இல்ல நீங்க பிஜேபி பி டீமா இல்ல நீங்க திமுக விமர்சிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மாற்று அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சியான்றத எந்த அளவுகோலை வச்சு மக்கள் பார்ப்பாங்கன்னா, நீங்க பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நீங்க எந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க. பிஜேபி டைரக்டா அவன் தான் சென்ட்ரல்ல இருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் இன்னைக்கு எல்லா அதிகாரங்களுமே அக்குமுலேஷன் ஆஃப் பவர்னு ஒண்ணு இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒண்ணு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரித்து இருக்கிறது செப்பரேஷன் ஆஃப் பவர். ஆனா பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது? எல்லா அதிகாரத்தையும் தன் பக்கம் தன்வயப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை எதிர்த்து ஒரு மாநில கட்சி பேசணுமா இல்லையா? விஜய் இப்போ ஒரு மாநில கட்சியா தானே, இன்னும் மாநில கட்சியா கூட அவர் அங்கீகாரம் வாங்கல, தேர்தலை சந்திச்சாதான் அது தெரியும். ஆனா ஒரு மாநிலத்துக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர் தானே அவர். முக்கியமா தமிழ்நாட்டை தானே அவர் டார்கெட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றாரு. அப்ப தமிழ்நாடு நலன் சார்ந்து பிஜேபி கொண்டு வருகிற திட்டங்களை விஜய் எந்த அளவுக்கு எதிர்க்கிறார்? பேர் சொல்லி விமர்சிக்கிறாரா? ஆர்பிஐ விமர்சிக்கிறாரு. கடைசியா என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை பத்தி எப்பயுமே பாலிடிக்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் கூட்டணி, ஈக்குவேஷன், கெமிஸ்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும், இந்த நம்பருங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு கேம் பிளே பண்ணும் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா 19 தேர்தலை சந்திக்கிற பொழுது திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி அந்த ஈக்குவேஷனுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிருந்தது, பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அதிமுக சோபிக்கல. ஆனா அதே சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அதே கூட்டணி தான், திமுகவிலே அதே கூட்டணி தான். ஆனா ஓட்டு சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது இல்லையா? அதே காரணத்தை இப்ப 26 சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ நாங்க ஆட்சியில இருந்தோம், அதனால தோல்வி அடைஞ்சோம். இப்ப ஆட்சி அதிகாரத்துல நாங்க கிடையாது, அதனால சட்டமன்றத்தை மக்கள் வேறு மாதிரி அணுகுவாங்கன்னு சொல்றது இல்லை. அந்த புள்ளி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்றது எல்லா கவர்மெண்ட் மேலேயுமே மக்களுக்கு இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு மாற்று நாங்க தான் அப்படின்ற லெவலுக்கு சொல்லிக்கக்கூடிய லெவலுக்கான லீடர்ஷிப் ஏடிஎம்கேல கிடையாது. வேதே அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அதுக்குதான் அவங்க 21 மேற்கோள் காட்டுறாங்க. வெறும் 3% தான் எடப்பாடி தலைமையில தான் நாங்க எல்லா எலெக்ஷன்லயுமே அப்படிதான் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிரதானமான கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு டிஃபரன்சஸே 3%, 4%. இந்த வேரியேஷன்ல தான் எல்லா காலகட்டத்திலுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அப்பட்ட அந்த 3% நீங்க சொல்றீங்கல்ல, அந்த 3% எதன் அடிப்படையில மாறுச்சுன்றது இருக்குல்ல, அதுதான் மைனாரிட்டி ஓட் பேங்க். அப்ப அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கு அவங்க இதை பாசிட்டிவாவும் பாக்குறாங்க. 10 வருட ஆட்சிக்கு அப்புறம் நாங்க 3% தான் தோத்தோம், ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இருந்துமே 3% தான் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல. அததான் நான் சொல்றேன். அந்த 3% தான் எல்லா எலெக்ஷன்லயுமே அதுவும் பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. நீங்க பெரிய டிப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் 10% ஓட் டிஃபரெண்ட், 8% ஓட் டிஃபரெண்ட் இருந்திருக்கு, 6% ஓட் டிஃபரெண்ட் இருக்குன்னு கடந்த கால பாலிடிக் எலெக்ஷன்ல ஏதாவது நம்ம மேற்கோள் கட்டி காட்ட முடியுமா? கிடையாது. பெரிய 2 பேருமே பெரிய ஓட் பேங்க் உடைய ஒரு கட்சி. ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ன்றது முழுக்க ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது. ஏடிஎம்கேல ஜெயலலிதாக்காக நாங்க ஓட்டு போடுறோம், எம்ஜிஆருக்காக நம்ம ஓட்டு போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தா இன்னமும் எம்ஜிஆர் கட்சியா தான் அது தெரியும், எடப்பாடி பெருசா தெரியாது. அப்போ எடப்பாடி அந்த ஆளுமைக்கு வராருல்ல, முதலமைச்சரா வராருல்ல, அப்ப அவர் பண்ண தவறுகள் இருக்குல்ல. எல்லா மத்திய அரசு காட்டுற எல்லா விஷயத்திலும் கையெழுத்திட்டதா இருக்கட்டும், தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை எதுவுமே அடகு வச்சதா இருக்கட்டும், இங்க தூத்துக்குடி விஷயத்த டிவியில பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், பெனிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொலை செய்யப்பட்ட வழக்கா இருக்கட்டும், பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், ஏகப்பட்ட இஷ்யூஸ் அவருடைய கவர்னன்ஸ் கீழே அவருக்கே தெரியாம நடந்திருக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான விஷயம் அவர் லீடர்ஷிப் அதுதான் கொஸ்டின் பண்ணுது. சிம்பிளா இப்படி கொஸ்டினை நான் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த பிஜேபி ஃபேக்டர் நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம பாக்குறோம் பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு வருது. அப்ப சட்டமன்ற தேர்தலில் அது குறுகுது அப்படின்னும் பொழுது அது எந்த அளவுக்காவது இந்த தேர்தலில் பிரச்சனை அமையும் நினைக்கிறீங்களா, இல்ல பிஜேபி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் பிஜேபி ஃபேக்டர் எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒருவேளை இது நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து அது சுருகுது அப்படின்னு நீங்க அந்த ஓட் பேங்க் வச்சு தான் நான் சொல்றேன், டேட்டா வச்சு தான் நான் சொல்றேன். அதான் நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கே பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைமையோட இருக்கிறாங்களா? இப்ப திமுக எல்லா விஷயத்திலயும் பிஜேபியோட முரண்படுறாங்க. நிறைய விஷயங்கள்ல மாநிலம் சார்ந்த மாநில உரிமை சார்ந்த ஒரு குரலா தான் ஒழிக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை அவங்க அப்ரோச் பண்றாங்க, அதை ப்ரூவ் பண்றாங்க. அந்த சுப்ரீமசி இருக்குல்ல, லீடர்ஷிப் சுப்ரீமசி இருக்குல்ல, அதை ஸ்டாலின் கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியுது. இது போல ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சியை கைப்பற்றினா கூட எடப்பாடி கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? பிஜேபி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பாரா? தமிழர்கள் நலன் சார்ந்த உரிமைகள் வரும்போது அதை எதிர்த்து பேசுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற கேள்வி இல்லைன்றதுதான். ஏன்னா அவரை கடந்த கால ஹிஸ்டரி அப்படிதான் இருந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது
பிஜேபியை யார் தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றினா எதிர்த்து மாநிலம் சார்ந்த உரிமையில கேள்வி கேட்பாங்கன்ற பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிஎம்கே தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப டிஎம்கே அலைன்ஸ் தான் வெற்றி பெறும். நேர்முகம் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.